வெல்கம் அண்ட் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிக் பாஸ்னு என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க நானும் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னாலும் போய் பார்க்கலாம். அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ரோஸ்டிங், அதாவது பிக் பாஸில் இப்போ எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் பார்க்குறது இல்லை. ஆனாலும் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக உட்காந்து பார்த்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிடப்புறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம டிஸ் பற்றினா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவாங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிக்கெஸ்ட் சேனலாக வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வருமா இல்லையா அப்படின்னு. ஓகேவாங்க, சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது ஒரு எடுத்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு வீட்டில் 20-25 பேர் உள்ளே போட்டு 100 நாளைக்கு அவங்க சர்வே பண்ணுறாங்களா, அதுவும் மக்கள் ஓட்டு பண்ணி அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அவங்களோட ரியல் ஃபேஸஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அதாவது எப்படி இருக்கலாம் இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்ட்டு அதனால எல்லாத்தையும் சொல்லல. இப்போ மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அது இருக்குது, அதுக்கு அவங்க காசு வாங்கிட்டு தான் வராங்க அப்படின்றதுனால. இப்போ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் பிக் பாஸ் பார்த்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 1 பார்த்தேன், சீசன் 2 பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல, சீசன் 3 நான் பார்த்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டாக இருந்தது சீசன் 3 அண்ட் சீசன் 1 தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவ்வளோவா வாட்ச் பண்ணுறதில்ல. இந்த ராகேஷ் அண்ட் ஜெனி அந்த அண்ணாவோட வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த அண்ணா அக்கா ஓகேவாங்க. ஆனால் அந்த அண்ணாவோட வீடியோஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்பதுனால அவங்க வீடியோஸ் மட்டும் அப்பப்போ பார்ப்பேன், அவ்வளோதான். மிச்சப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கு உன் சேனலில் பார்த்து அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து ஒருத்தர் பேச மாட்டார், ஆனால் நம்ம உட்காந்து பேசுகிறோம். நமக்கு சேனல் அந்த ஃபேன்ஸ் அவங்க ஆடியன்ஸ் அதிகம் ஓகேவாங்க. அதனால் நம்ம ஃபேன்ஸ் அங்கே போயிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்க வாங்க ஓகேவா. ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போதும், கண்டென்ட்குள்ளே போகலாங்க ஓகேவா. எல்லா சீசன்லேயும் ஒரு 5-6 கண்டென்ட்ஸ்ன்னு ஒரு மாதிரியான கண்டஸ்டன்ட் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி மொத்த பேருமே ஒரு மாதிரியான ஒரு சைக்காஸ்டிக் கண்டஸ்டண்ட்டாக மட்டும்தான் தெரியுறாங்க. ஏன்னு எனக்கே தெரில. இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பொறுத்த அளவுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் தான் நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பின் கிறுக்கனாக சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவருக்கு மரியாதை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்னா அவர் வயசுக்கு அவர் மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவர் பண்ணுற வேலைகள்லாம் மரியாதை கொடுக்குற மாதிரியே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். வேணால் எடிட்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெய்லர் அக்கா ஒரு சைடு தெரியுன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு அரோரா அக்கா. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் ஒரு யூ சர்டிஃபிகேட் சேனலாக இருக்குது, அது நான் அப்படியே வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த அரோரா அக்கா, அதுக்கப்புறம் இந்த பாரு அப்படின்ற ஒரு விஜே பாரு அப்படின்ற ஒருத்தாங்க, அவங்கள பற்றி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கோளாறான ஒரு காய் அப்படின்னு. அந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக நிறைய ஒரு கொரியன் பையன், என்னடா கொரியன்லாம் உள்ளே இருக்கிறீங்க நானும் உட்காந்து பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் தமிழ்நாட்டு பையன்தான் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா. இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா. ஒரு கப்புள்ஸ் ஏதாவது ஒரு மேரேஜ் ஆன 2 பேர்த்தையே உள்ளே இறக்க போகிறாங்க. அது யாருன்னா முடிஞ்ச எடிட்டிங்கில் இங்கே ஆட் பண்ணுறேன், இல்லை இங்கே ஆட் பண்ணுறேன் ஓகேவா. இந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் இந்தி பிக் பாஸ் பார்ப்பாங்க. அது இப்போ தமிழ் பிக் பாஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவாங்க. இப்போ பொறுத்த அளவுக்கு பிக் பாஸ் இந்தி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு நமக்கு தெரியும். இப்போ நம்ம பிக் பாஸ் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு சைக்காஸ்டிக்காக சுற்றுறாங்க. சைக்காஸ்டிக்காக அப்படின்னா சர்க்காஸ்டிக்காக சில பேர் சுற்றுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சில பேர் அந்த இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எஃப்ஜே அப்படின்ற ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா வெப் சீரிஸில் ஹீரோ நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் ஏவியில் நமக்கு எல்லாத்துக்கும் உங்களாம் சொல்லியிருப்பார். மேக்ஸிமம் பிக் பாஸ் பார்த்தவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சில என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸாக சுற்றுறாரு. அவர் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கெத்து காட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அது நல்லாவே தெரியுது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பா கூட சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க போன வாரம் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அவங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றதுனால அவங்க பேர் நான் சொல்லலை ஓகேவாங்க. என்னடா பேரே தெரியாமல் உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா, அவங்க பேர் தெரிகிற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணலை. என்னை பொறுத்த அளவுக்கு 4-5 விஷயம் பண்ணாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது ஓகேவா. அந்த மாதிரி இருந்தால் இங்கே ஒருத்தர் இப்போ கிளம்பியிருக்காரு, இந்த கிறுக்கன் மாற்றி சொல்லிட்டேன் ஓகேவா, மாற்றி சொல்லிட்டேன். அவர் கிறுக்கனா அரக்கனான்னு எனக்கு தெரியல, அவரே சொல்லிக்கிறாரு. நடிப்பின் கிறுக்கன் ஆகிய வாட்டர்மெலான் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை வேணும், ஆனால் அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால அவர் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் கிறுக்கன்
அது அரக்கன் இல்லைங்க, வாட்டர்மெலான் கிறுக்கன். அவருக்கு பொறுத்த அளவுக்கு அவர் வச்சு தான் சட்டம் ஐக்யூ லெவலே ஒரு 95% தான் எனக்கு இருக்குங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு 100% இருந்தால் அவருக்கு 90, 95, 80 அப்படி கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. சில விஷயம்லாம் நம்ம ஃபேவரட்டாக ரசித்து சில விஷயத்தெல்லாம் அவர் உட்காந்து ரீல்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணும்போது சரியான வெறி ஆகும். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே நல்லாவே கனெக்ட் ஆகும் அதுமாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் அவரே சுற்றி ஒரு கேங் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மனுஷன் ஒரு பாவமாக தெரிஞ்சாலும் நான் திருப்பியும் வருவேன்டா நடிப்பின் கிறுக்கன் அப்படின்னு அவர் சொல்லி திருப்பி ஒரு வீடியோ போடும்போது உனக்காடா நான் பாவம் பார்த்தேன் அப்படின்னு நமக்கு தோண வைக்கிற அளவுக்கு தான் அவரோட பண்ணுற வீடியோஸும் இருக்குது. இதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொருத்தங்க பாரு, பிக் பாஸின் ஒரே கண்டென்ட் கொடுக்கும் கண்டஸ்டன்ட் அவங்க மட்டும்தான். ஓகேவா, அவங்க கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா பிக் பாஸ் இழுத்து முட்டு போயிடலாம் போல். மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் தேய்ச்சிட்டு உக்காந்துட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் உள்ளே இறக்கியிருந்தாங்க. ஆனால் அவரை பற்றி ஏன்டா இப்போ பேசுகிற அப்படின்னா, அவர் ஒரு காலத்தில் பெரிய நம்பூதிரியா, அவர் பேர் என்னங்க, அவர் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் இல்லை அப்படின்னா அவர் பேர் கலை. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் அடைமொழி அவருக்கு வச்சுருந்தாங்க. அது பேரே நான் மறந்துட்டேன். அந்த பேர் என்ன அப்படின்னா, நானும் உட்காந்து யோசிக்கிறேங்க. அகோரி கலை. இது யோசிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 செகண்ட் போயிருக்கும் போல். அகோரி கலை அப்படின்னு ஒருத்தர் நம்ம மந்திரம்லாம் போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் பிக் பாஸில் கூட்டின்னு வந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் நீ பிக் பாஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று நம்ம அரோரா அக்கா மாதிரியோ டெய்லர் அக்கா மாதிரியோ ஏதோ பண்ணிங்கன்னா நீங்கள் போகலாம். டெய்லர் அக்காவுக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா அந்த பிரச்சனை எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்லலாம். ஓகேவாங்க, அது பெரிய பிரச்சனை. அதை நம்ம பேசணும்னா எக்கச்சக்க விஷயம் ஆகும். ஓகேவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அரோரா அக்கா மாதிரி இல்லைன்னா டெய்லர் அக்கா மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். முக்கியமாக பசங்க பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம திவாகர் மாதிரியோ இல்லைனா நம்மளுடைய அகோரி கலையரசன் அவரை மாதிரியும் பண்ணால் அவர் உண்மையாகவே நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆளாக தெரிகிறாரு. அகோரி கலையரசன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்லா நோட் பண்ணி நல்ல கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல அவரும் பண்ண மாட்டுறாரு. அதனால் நமக்கும் அவர் பேர் ஞாபகம் இல்லாத அளவுக்கு போயிட்டார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகோரி அப்படின்றது யோசிக்கவே இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா பார்த்துவாங்க. அகோரி உள்ளே போய் ஏதாவது மந்திரம் முன்னான்னு பார்த்தா உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ மற்றவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி போகுது. இதுக்கப்புறம் யாராவது ஒரு முக்கியமான கேரக்டர் சொல்லணுடா அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்குங்க, அது பேர் கூட ஞாபகம் வர மாட்டேது. இந்த விஜய் பாரு அவங்கக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுற்றுவார். அவர் பேர் கமரக்கட்டு. இது பார்த்தீங்கன்னா ராகேஷ் அண்ட் ஜெனி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த கமரக்கட்டு அப்படின்ற அவர் பேர் முழுசாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிலங்க, அவர் பேர் சுத்தமாக தெரியல. அவர் பேர் கமர்கட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நான் பிக் பாஸ் உட்காந்து பார்க்கல. அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். கமரேசனா இல்லை, குமரேசன் இல்லை, அவர் பேர் என்னன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ராகேஷ் ஜெனி அக்கா அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கமரக்கட்டு என்ன பண்ணா அப்படின்னு அவங்க பேசுகிறதுனால எனக்கும் பார்த்தீங்கன்னா கமரக்கட்டு அப்படின்னு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த கமரக்கட்டு அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது நான் சொல்லணும்னு நினச்சாரு இல்லை தான், ஆனாலும் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. அதை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் டிலீட் பண்ணிட்டு இந்த சேனல் டிலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாற்றி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவரோட மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு தனியாக வீடியோவே போடலாம், ஆனால் அது நம்ம சேனலில் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்குறதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன விஷயம்லாம் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வருதுங்க. ஓகேவா, விஜய் பாரு அவங்க கூட சேர்ந்துட்டு கை கோத்துட்டு ஊராக சுற்றுறாருன்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ளேயும் உட்காந்து நல்ல கதை பேசுகிறாரு. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்ஸாகவே பேசுகிறாரு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிலாம் கிடையாது, வேணால் எடிட்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல் சைக்காஸ்டிக்கான ஒரு 4-5 கேரக்டரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தலை சுற்றுது, யோசிக்க முடியல. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கப்பந்து சந்து அப்படின்னு கமல்ஹாசன் டைலாக்ல தான் சொல்லணும். எல்லாமே ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு யார் ஜெயிப்பா அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா யாருமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ
இப்போ யாருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சா கூட உட்காந்து யோசிங்க, நல்லா உட்காந்து யோசிச்சிட்டிங்கன்னா யூடியூபர் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அவர் திடீர்னு உட்காந்து ஸ்கோர் பண்ணுவாரா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா அவர் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு தெரியல. கடைசியில் இந்த அந்த கலை பேர் ஒரு அகோரி கலை தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்க தோணுனா கூட அவரும் அடுத்த வாரம் எலிமினேட் ஆகி போகிற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதனால நமக்கு எவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சுத்தமாக தெரியல. அது கமரக்கட்டு ஒரு நாள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், உலகத்தின் 8வது அதிசயமாக சேர்த்துடலாம். ஜெயிக்க மாட்டார் கமர்கட்லாம். அதுக்கப்புறம் சரவணன்னா அவர் பேர் என்னமோ தெரிலங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவிலேருந்து ஒருத்தர் சபரி மாற்றி சொல்லிட்டேங்க. சபரின்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நான் தான்டா நல்லவன் அப்படின்னு எதிர்த்து காட்டணும் அப்படின்னு காட்டுற மாதிரியே ஒரு சிம்பாலிக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு சுற்றுறாரு. ஏன்னு அடிக்கிற மாதிரி வர்றாரு. கூல் சபரி கூல் அப்படின்னு அவர் கூல் ஆகிடுவார். ஏன்னா சபரியான்னு பேர் தெரியல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சா கூட சில பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த ரம்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு மினியே டைம் பாம் மாதிரி, அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. நான் வெடிக்கிறப்ப டிஆர்பி எகுரும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படிங்கிட்ட அந்த பொண்ணுன்னு சொல்கிறதா அந்த அக்கான்னு சொல்கிறதா எதுன்னு எனக்கு தெரியல. அதனால் ரம்யா அவங்க உள்ளே இருக்க வரைக்கும் ஒரு மினி ஆட்டோ பாமாக உள்ளே இருப்பாங்க. டைம் பாம் எப்போ வேணால் வெடிக்கலாம். அந்த மாதிரி அவங்களும் ஒரு நாள் வெடிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி வெயிட் பண்ணுறேன். அவங்க வெடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதுமாதிரி நினச்ச கேரக்டர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க புதுசாக. அதனால் நான் விஜய் சுத்தனே வருதுங்க. அதாவது விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் புதுசாக அதை சம்பவம் பண்ணணும். ஏன்னா ரொட்டேஷனாக ஒரே வாரமும் ஒரே மாதிரி சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வாட்டர் மெலான் கிறுக்கன் கூட, அதாவது வாட்டர் மெலான் கிறுக்கன் கூட ஒருத்தர் இருக்காருங்க. அவர் கலாய்ச்சிட்டு அவர் மையலகன அளவுக்குலாம் சில டைமில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் சில நேரத்தில் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கரெக்டாக பேசணும், ஆனால் கரெக்டாக பேச மாட்டுறாங்க. சில விஷயங்கள்லாம் நேற்று நடந்த எபிசோடு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று போட வேண்டிய வீடியோ ஆனால் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு நல்லா தெரியும். இப்போ இவரும் வாட்டர் மெலான் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த கமல்ஹாசன் ஆக்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு சரியான வெறி ஆச்சு. அந்த மாதிரி அவர் நடிச்சிட்டு இருந்த நிலையில் ஒருத்தர் திடீர்னு வந்து கேப்டன்னு ஒருத்தர் பூந்தி தின்னுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் பேர் கூட ஞாபகம் அவர் பேர் ஞாபகமே இல்லைங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் திடீர்னு வந்து கேமரா மறைச்சிட்டு கனி அக்கா பார்த்தீங்கன்னா கனி அப்படின்னு ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்க. அது காரக்குழம்பு கனி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது குக்கு வித் கோமாளில் காரக்குழம்பு வச்சு சாம்பியன் ஆன ஒரு அக்கா தான் இந்த காரக்குழம்பு கனி அக்கா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மக்கள் பார்க்கறதுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்னும் 4-5 வாரத்தில் அவங்களும் வெளியே போயிடுவாங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் யாரென்னா பேச மறந்தேன் அப்படின்னா சில யூடியூபர்ஸ்லாம் இருக்க அந்த மீனவ பொண்ணு அப்படின்னு அவங்க எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கூட்டின்னு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அதை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லணும்ல. அவங்க எதுவும் இப்போ வரைக்கும் பேர் பதிகிற மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எனக்கே பேர் தெரியலங்க. ஓகேவா, அவங்க பேர் ஏதோ ஒன்று வரும். ஆனால் சம்திங் ஓகேவாங்க. பேர் தெரியாமல் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பலாம். அது மட்டும் சொல்கிறேங்க. இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வச்சு யார் தான் கப்படிப்பா அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்து சில பேர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடியே கவின் முகின், அப்புறம் ஓவியா அப்படின்னு சில பேர்லாம் நல்ல கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட ஒரு இதுலேருந்து இந்த சீசன் ஃபஸ்ட்டு சீசனாக இருக்குது. இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கூட மூஞ்சிங்களை பார்த்தா அப்படி தெரியல. அந்த மாதிரி தெரியலங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள உள்ளே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கொண்டு வராங்க போல். சரி, யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு உட்காந்து பார்க்கலாம். ஒரு 50 எபிசோடுக்கு மேலே தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 25-26 எபிசோட்ஸாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 எபிசோட் மேலே ஒரு 60 எபிசோட் போய் பார்த்தோன்னா மக்களோட ஸ்டாண்ட்ஸ் யார் பக்கம் போகுது அப்படின்னு நமக்கும் தெரியும். உங்களுக்கும் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ, யாரும் பிஆர் காசு வாங்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் செக்ஷன் கமெண்டே பண்ண மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஓகேவாங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், யார் நல்லா விளையாடுறாங்க, அவங்கள பற்றி நான் அதை தப்பாக சொல்லிட்டேன்னா சொல்லியிருந்தேன், ஐம் வெரி சாரி. அதே மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸ் யாராவது வெளியே வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இந்த தப்பெல்லாம் திருத்திட்டு திருப்பி பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு ஒரு ஷோ ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்போ போயிட்டு நீங்களாம் நல்லா விளையாட ட்ரை பண்ணுங்கள். நம்ம ராகேஷ் அண்ணா சேனல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க சேனல் பெரிய சேனல், போய் சர்ச் பண்ணாலும் டாப்பில் வரும். ஓகேவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் மற்றும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டான்னு வந்துடும்.
தினமும் 7 மணிக்கு இல்லை 7:30க்கு இல்லைனா 6:45க்கு, அதாவது 6:45 நான் ஒரு லக்கியான நம்பராக பார்க்குறேன். அது எப்படி லக்கியாக இருக்கா இல்லையான்னு இதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் தெரியும். அதனால் 6:45க்கு எல்லோரும் டான்னு ஃபோன் எடுத்துருங்க. நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சீக்கிரமாக 8 மணிலாம் போய் தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி பிக் பாஸ் பார்க்கணும், அது நைட்டு பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறத விட்டு போயிட்டு தூங்குங்க. காலைல எழுந்துச்சி ஏதாவது யூடியூப்பில் இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு போயிடலாங்க. வேறு வேலை வெட்டி இல்லையா நமக்கு? ஓகேங்க, உங்கள் வீடியோ இது உங்கள் வீடியோன்னு சொல்கிறேன், என் வீடியோ இதோட முடிஞ்சது. ஓகேங்க, பாய்.